அம்மா பிரேமலதா, உங்க அரசியல் ரொம்ப நல்லா இருக்குமா. சேலத்துல ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டம் நடந்துச்சுல்ல, அதுல நீங்க கலந்துக்கிட்டீங்க. அங்க போய் என்னத்தை தான்மா புலம்பி வச்சிருக்கீங்க? அம்மா, உங்களுக்கு மறதின்னு இருக்கா? நீங்க அதிமுக கூட்டணியில இல்ல, இப்போ திமுக கூட்டணியில இருக்கீங்க. இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறதா என்ன? 300 கோடி பெட்டியில வாங்கும்போது மட்டும் உங்களுக்கு நினைவு இருந்துச்சுல்ல, இப்ப மட்டும் ஏன் மறந்துருக்கு? நீங்க போய் அந்த கூட்டத்துல பேசுனீங்க. பேசும்போது என்ன சொல்லியிருக்கணும்? போனோமா, பிரச்சாரத்தை பண்ணணுமா, மக்களிட வாக்கு கேட்டோமா, வந்திருக்கணும். அதை விட்டுவிட்டு என்னைக்கு ஒரு பெண் நடு ராத்திரியில தனியா போக முடியுதோ அன்னைக்கு தான் பெண் பாதுகாப்பு இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு காந்தியடிகள் சொன்னாருன்னு நீங்க சொல்றீங்க. அதான் காந்தியடிகள் சொல்லிட்டாருல்ல, நீங்க ஏன் திரும்ப சொல்றீங்க? அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில ஒரு குறை சொல்ல முடியும் அப்படின்னா அது பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு முழு பூசணிக்காவை தூக்கி சோத்துல மறைக்காம அப்படியே தூக்கி திருஷ்டி சுத்தி உடச்சுப்பிட்டீங்க. ஒரு நாட்டோட கண்களே பெண்கள் தான்னு சொல்றாங்க. அந்த பெண்களுக்கே நீங்க பாதுகாப்பு ஒழுங்கா கொடுக்கலன்னா அப்புறம் இந்த ஆட்சியை புகழ்ந்து பேசி என்ன பண்ண? எனக்கு புரியல. என்ன பிரேமலதாமா, நீங்க சொல்லிப்புட்டீங்க இப்படி. நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் ஸ்டாலின் அவங்க மனசு எப்படி வருந்தி இருக்கும்? அது கொஞ்சம் யோசிச்சிங்களா? உங்களை கஷ்டப்பட்டு 300 கோடி கொடுத்து திமுகவுக்குள்ள இழுத்து வச்சதுக்கு நீங்கள் சிறப்பான சம்பவம் பண்ணிட்டு விட்டுட்டீங்க. பாவம் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ண போறாருன்னே தெரியல. உங்களை பற்றி அரசல் புரசலாக ஒரு பேச்சு வேற போய்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, ஒருவேளை நீங்கள் இன்னும் அதிமுக கூட்டணியில் தான் இருக்கீங்களோ, இல்லை திமுக கூட்டணியில் இன்னும் இணையலையோ, இல்லை திமுக கூட்டணியை கவுக்கத்தான் எடப்பாடி ஐயா உங்களை இங்கே அனுப்பியிருக்காரோ? இது என்னோட சந்தேகம் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் உள்ள சந்தேகம். அப்புறம் நீங்கள் ஒரு பிரச்சார கூட்டத்தில் ஒன்று சொல்லியிருக்கீங்க. சேலம் கூட்டத்தில் நான் சொன்னது வேற, ஆனால் பத்திரிகை நண்பர்கள்லாம் வேற மாதிரி போடுறாங்க, உண்மைக்கு புறம்பானதை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஏமா பிரேமலதா, இந்த தேர்தல் நேரத்தில் பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லைன்னு நினச்சிக்கிருக்கீங்களா? நீங்கள் என்னத்தை சொன்னீங்களோ அதைத்தான் அவங்க போடுறாங்க. நீங்கள் போகிற இடத்துல எல்லாத்தையும் ஏதாச்சும் ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு வந்துருங்க. அதை பத்திரிகை நண்பர்கள் போட்டால் அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு அப்புறம் சொல்லுங்க. என்னம்மா நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்களேம்மா?